ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் கோடை கிச்சன். திஸ் செஃப் தங்கராஜ். நம்ம ப்ரோக்கோலி ஆல்மண்ட் ஜிஞ்சர் சாஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்ட்டு. அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சட்டி சூடாகிடுச்சு. ஆயில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. நான் கார்லிக் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நல்ல ஜூலியனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் போடுறோம். ஜிஞ்சர் சாஸு லைட்டாக ஸ்பைசிக்காக கொஞ்சமாக கிரீன் சில்லி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா சாப் பண்ணால் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். அது கூட நம்ம ஆல்மண்டை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் போட்டுக்கிறேன், சால்ட் போட்டுக்கிறேன், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக நம்ம சோயா சாஸ் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் திக் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். லைட்டாக கெட்டியாகட்டும். இப்போ நான் ப்ரோக்கோலி ஒரு 300 கிராம் எடுத்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே இல்லை சேர்த்துக்கலாம். ஹாஃப் டன்னில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்கோலி ஆல்மண்ட் ஜிஞ்சர் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலே கார்னிஷ்க்கு ஜூலியன் ஜிஞ்சரும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.